என்ன? இதனால தான் ஆர்சிபி ஜெயிச்சுச்சா? அட! வுமென்ஸ் கிரிக்கெட் டீம்ல இவங்க தான் ஃபர்ஸ்ட் கேப்டனாம்ப்பா! இத்தன நாள் இது தெரியாம போச்சே! அது மட்டும் இல்ல, புதுசா ஒரு டீம்ம இறக்க போறாங்க. தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜே நர்மதா. ஸோ ஆப்வியஸ்லி இன்னைக்கு எத பத்தி பேச போறோம்னா, கிரிக்கெட் பத்தி தான் பேச போறோம். ஆக்சுவலி அ பெங்களூர்ல இன்னைக்கு மழை தான் நெனைக்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 2 டைம் 2 டைம்ஸ் வின் பண்ணிட்டு செம்ம கொண்டாட்டத்துல இருக்காங்க. ஸோ இத தொடர்ந்து நம்ம விராட் கோலி கூட பெங்களூர் டீமுக்கு ஸ்மிருதி மந்தானாக்கும், ஸோ அவங்க டீம்மேட்ஸ்க்கும் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. அவரோட சோசியல் மீடியால. இன்னைக்கு டெல்லி விஸ் பெங்களூர்ல நம்ம பெங்களூர் அணி தாங்க ஜெயிச்சிருக்கு. இது ஒரு பெரிய சவாலா இருந்திருக்கு டெல்லிக்கு. ஸோ அவங்க 4 டைம் தொடர்ந்து தோத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ, ஆப்வியஸ்லி யாரா இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம ஒரு ஒரு பக்கம் வின் பண்ண டீம் இருக்கட்டும். ஸோ இன்னொரு பக்கம் டெல்லிய பத்தி பேசலாம். ஏன் அப்படின்னா, தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா 2023, 2025ல நம்ம மும்பை கூட போட்டி போட்டு டெல்லி அணி அப்பயும் அவங்க அவங்க டீம் லாஸ் பண்ணியிருக்காங்க. அத தொடர்ந்து 2024, 2026ல நம்ம ஆர்சிபி கூட போட்டியிட்டு அதுலயும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இது மாபெரும் தோல்வி தான் அவங்களுக்கு. ஆனா, அவங்களுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, இது ஒரு பாடம் தான் இல்லையா? ஸோ தோத்தாங்கங்கிறத விட, தோத்ததுல எவ்ளோ லெசன் எடுத்திருப்பாங்கன்னு ஒண்ணு இருக்கு. யார் யாரு எப்டி விளையாடுவாங்கன்னு இப்ப அவங்க கொஞ்சம் ஒரு ஜட்ஜ்மென்ட்க்கு வந்திருப்பாங்க. ஸோ இனி வரும் காலத்துல அவங்க எப்டி விளையாடுறாங்கங்கிறத பார்ப்போம். பெரும் கஷ்டத்துல தான் இருப்பாங்க. பரவால்ல. அடுத்த டைம் அவங்க கண்டிப்பா அவங்களோட பெட்டரா குடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ ஆர்சிபி நம்ம ஆர்சிபிய பத்தி இப்ப பேசுவோம். ஸோ தொடர்ந்து 2 டைம் வின் பண்ணி, ஸோ மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இதோட 3 கோப்பை அடிச்சிருக்காங்க. கரெக்ட்டா? வேர்ல்டு கப்பையும் அடிச்சிருக்காங்க. இப்போ இந்த பிரீமியம் லீக்கும் அடிச்சிருக்காங்க. ஸோ T20 மேட்ச்ல இன்னைக்கு நம்ம டெல்லியும், ஸோ நம்ம ஆர்சிபியும் பார்த்தீங்க அப்டின்னா, 20 ஓவர்ல நம்ம பெங்களூர் 19 ஓவர் 4 பால்ல 204 ரன் அடிச்சிருக்காங்க. டெல்லி வந்து 203 ரன் அடிச்சிருக்காங்க. அண்ட் 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ டெல்லியோட கேப்டன் பார்த்தீங்கன்னா, 57 ரன் எடுத்திருக்காங்க. நம்ம ஆர்சிபியோட கேப்டன் பார்த்தீங்கன்னா, 87 ரன் எடுத்திருக்காங்க. ஸோ 203 எடுத்த நிலையில 204 நம்ம ஆர்சிபி எடுக்குமா? அப்படின்ற கேள்விக்குறியில லாஸ்ட் மினிட்ல 2 பால்ல அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. எஸ் நம்ம பெங்களூர் அணி வின் பண்ணியிருக்கு. ஸோ அததான் சொன்னேன். பெங்களூர்ல இன்னைக்கு மழை தான் அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபீமேல்ஸ் நெறைய வுமன்ஸ்க்கு நெறைய இப்போ ஃபெசிலிட்டீஸ் வந்திருக்கு. ஸோ அத தொடர்ந்து இப்போ கிரிக்கெட்ல ஒன் ஆஃப் த இதுன்னு சொல்லிட்டு இவ்ளோ ஃபீமேல் இப்போ பார்த்தீங்கன்னா, வுமன்ஸ் வந்து நெறைய பேர் முன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்க ரொம்ப இதுவா இருக்கு. அப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில காரணத்தினால ஃபீமேல் ஸ்போர்ட்ஸ்‌க்கே போக வேணாம். ஏன்னா அது சம் மந்த்லி இஷ்யூஸ் வரும். ஃபீமேலுக்கு வந்து மாதவிடாயினால கூட அவங்க வந்து வீட்ல விடமாட்டாங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ இப்ப அதெல்லாம் பார்க்குறதே இல்ல. நீ இறங்கி பண்ணதெல்லாம் யாருமே பார்க்கறது இல்ல. ஸோ எந்த ஒரு ஃபீல்ட்லயும். ஸோ இப்போ அது ஒரு பிரச்சனையாவே இல்ல. ஆனா நெறைய பெண்கள் பார்த்தீங்க அப்டின்னா, இத வந்து நம்ம பெங்களூர் அணிய வச்சு நெறைய ஃபீமேல் கிரிக்கெட் இப்போ முன்வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அத தொடர்ந்து நம்ம சென்னையில பார்த்தீங்க அப்டின்னா, ஏஎம் ஜெயின் காலேஜ்ங்கிற இடத்துல நம்ம சென்னை சூப்பர் குயின்ஸ் ஸோ ரெடி ஆயிட்டு இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படியோ அதே மாரி இப்போ இறங்க போறாங்க அதிரடியா சூப்பர் குயின்ஸ். எஸ் மக்களே! ஸோ அவங்கள இறக்க போறாங்க. தொடர்ந்து பார்ப்போம். நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் மாரி நம்ம சென்னை சூப்பர் குயின்ஸ் எப்படி விளையாட போறாங்க அப்படின்னு. ஸோ அஃபிஷியலா வரல. பட் ஆனா கூடிய சீக்கிரத்தில வரும்னு அறிவிச்சிருக்காங்க ஒரு சில மெம்பர்ஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 1997, 1998ல ஸோ லிசா அப்படிங்கிறவங்க ஸோ நம்ம இந்தியாவ சேர்ந்த ஒரு பெண்மணிய அவங்க ஒரு பேரண்ட்ஸ் கைவிடப்பட்டதால, அமெரிக்காவ சேர்ந்த தம்பதிகள் பார்த்தீங்கன்னா, அவங்கள தத்தெடுத்து வளர்த்துருக்காங்க. ஸோ அவங்க அதுக்கப்புறம் அமெரிக்கா விட்டு ஆஸ்திரேலியா போயிட்டு, அங்க பூர்வீகம் அடைஞ்சு இருந்திருக்காங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லிசா கிட்ட ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அதிகமா பார்த்துருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ். ஸோ அத முன்னிட்டு அவங்க கிரிக்கெட்ல ரொம்ப ஆர்வம் காட்டுறனால, இவளுக்கு கிரிக்கெட் நல்லா வரும் போலன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்போர்ட்ஸ்ல இது பண்ணி, ஸோ டொமஸ்டிக் டீம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு 2013ல வேர்ல்டு கப் அடிச்சிருக்காங்க நம்ம லிசா. எஸ்
அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்திய பெண்மணி தான் லிசாங்கிறவங்க. ஸோ, அவங்க ஆஸ்திரேலியா பேரண்ட்ஸ்னால அவங்க தத்தெடுத்துக்கப்பட்டு அவங்க அந்த கண்ட்ரிலயே அவங்க போயிருக்காங்க. ஸோ, ஃபர்ஸ்ட்டு ஃபீமேல் அவங்க தான். கிரிக்கெட் டீமோட கேப்டன் சொல்லிட்டு அவங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, 1000 ரன் அடிச்சு 100 விக்கெட் அடிச்சிருக்காங்க அவங்க. ஸோ, ஃபர்ஸ்ட்டு அவங்க தான் அடிச்சிருக்காங்க. இப்போ அத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பெங்களூரோட கேப்டன் எஸ் ஸ்மிருதி மந்தானா பார்த்தீங்கன்னா, 4000 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ, அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு நம்ம ஸ்மிருதி மந்தானா பார்த்தீங்கன்னா, இந்த டைம்ல கோட்ட விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ்க்குலாம் கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. ஏன்னா, அவங்க ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் டிசப்பாயின்ட்மென்ட்ல இருந்தாங்க. அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா? ஏன்னா, அவங்க ரீசென்ட் டேஸ்ல அவங்களுக்கு ஒரு பிரேக்கப் ஆச்சு இல்லையா? ஸோ, அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இந்த டைம் எப்படி விளையாடுவாங்க? நல்லா விளையாடுவாங்களா? ஸோ, அவங்க எப்படி அத ஹேண்டில் பண்ண போறாங்க? ஆக்சுவலா அவங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் ஃபீவரோட தான் விளையாண்டுருக்காங்கன்ற மாரி சொன்னாங்க. எஸ். ஸோ, இத தொடர்ந்து இந்த பிரேக்கப் வச்சு அவங்க ஜட்ஜ் பண்ணக்கூடாதுயா! பெண்கள என்னைக்குமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அப்படிங்கிற மாரி அடிச்சு நாக் அவுட் பண்ணி 204 ரன் அடிச்சு பெங்களூருக்கு பெருமை சேர்த்திருக்காங்க. நம்ம ஸ்மிருதி மந்தானா. ஸோ, அத முன்னிட்டு நெறைய ஃபீமேல்ஸ் வெளில வரணும். அவங்க திறமைகள வெளிப்படுத்தணும். அப்படிங்கிறது இந்த தமிழ் மீடியா மூலமா சொல்லிக்கிறோம். நெறைய பேர் டேலண்ட்ஸ் இருக்கிற ஃபீமேல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, வீட்லயே இருக்காங்க. எதுக்கு நம்மலாம் அங்க போயிட்டு வருதா இறங்கி பண்ணலாம். என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பண்ணோம் அப்படின்னா, ஸோ நம்மளும் ஸ்மிருதி மந்தானா மாரி ஆகலாம். ஸோ இது போன்ற நியூஸ பார்க்கணும்னா, நீங்க தமிழ் மீடியாவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.